டயட் ஆரம்பிச்சிருக்கேன். சிக்கன் வாங்கணும், காஸ்தா. ஆ சிக்கன் வாங்க காசு வேணுமா? வீட்டில் என்ன இருக்கிறத சாப்பிட்றா? டயட்லாம் நீ ஒன்றும் இருக்க தேவையில்ல. இருக்கிறத சாப்பிட்னா சாப்பிடு, இல்லை இந்த வேலை போ. ஹலோ ஹலோ, சொல்றா. நான் டயட் ஸ்டார்ட் பண்ண பார்த்தேன்னா வீட்டில் சிக்கன் செஞ்சு தர மாட்டாங்க, ஓட்ஸும் வாங்கி தர மாட்டாங்க. இப்போ வெஜ்ஜில் ஏதாவது பண்ணி சாப்பிடணும்னா வீட்டில் என்னென்ன பண்ணி சாப்பிட்றது? ரைஸ் வேணால் கட் பண்ணுறோன்னா? இல்ல, ஒயிட் ரைஸோ ப்ரௌன் ரைஸோ தேவையான அளவு கம்மியான குவான்டிட்டியில் கரெக்டாக எடுத்தா ஓகே தான். ஹை ஃபைபரில் ஸ்டொமக்கும் ஃபுல் ஆகுற மாதிரி, நல்ல கிரேவிங்ஸை கண்ட்ரோல் பண்ண மாதிரி ஈஸியாக ஃப்ரீயாகவே கிடைக்கிற ஃபுட் வெஜிடபிள்ஸ். கீரை, கேபேஜ், கேரட், பீன்ஸ் இதெல்லாம் வீட்லேயே விளைய வச்சு கூட சாப்பிடலாம். நம்ம ட்ரெடிஷனல் ஃபுட்டே பெஸ்ட்டாக இருக்கும். ப்ரோட்டீன் ப்ளஸ் ஃபைபர் காம்போ சாம்பார் அது ரொம்ப நல்லா இருக்கும். ப்ளஸ் இட்லி, தோசை ஆயில் கம்மியாக அண்ட் உப்புமா கூட வெஜிடபிள் ஆட் பண்ணி சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருக்கும். அதுக்குன்னு கூட ஃப்ரைட் ஐட்டம் ரொம்ப சாப்பிடக்கூடாது. பஜ்ஜி, வடை, போண்டா இதெல்லாம் ரெகுலராக சாப்பிட்டா ஃபேட் லாஸ் ரொம்ப லேட் ஆகும். எப்பயாவது சாப்பிட்றது ஓகே. எக், தால், சன்னா, பன்னீர் இந்த மாதிரி ப்ரோட்டீன் கரெக்டாக எடுத்தால் தான் சீக்கிரம் ஃபேட் பேர்ன் ஆகும். தண்ணியும் டைமிங்கும் ரொம்ப முக்கியம். தண்ணி ப்ராப்பராக குடிங்க. லேட் நைட்டில் ஹெவி ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணுங்க. ரிமெம்பர், இந்தியன் ஃபுட்ஸ் ப்ராப்ளம் இல்லை, என்ன குவான்டிட்டிலேயே என்ன குக்கிங் மெத்தடில் பண்ணுறது தான் ப்ராப்ளம். ஒர்க் போகிறவங்க, ஹாஸ்டலில் இருக்கவங்க இது மாதிரி ஹெல்த்தியான ஃபுட் செஞ்சு சாப்பிட முடியாதவங்களுக்காகவே சர்வீஸ் ஃபுட் டயட் கம்பெனி இருக்குது. ஸோ நாங்கள் லாஸ்ட் 6 மந்த்தாக ஃபுட்ஸ் எடுக்கிறேன். 3 வேளையும் கரெக்டான டைமிங்லேயும் குவான்டிட்டி குவாலிட்டி நல்லாவும் இருக்குது. என் டெலிவரி பண்ணுறாங்க. நான் அந்த பேஜை மென்ஷன் பண்ணுறேன், வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக குவாலிட்டியாக சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்க.